என்ன லூனா ரொம்ப சுறுசுறுப்பா பிராக்டிஸ் பண்ற? காலையில ஓவரா விட்டமின்ஸ் எடுத்துட்டியா? என்ன இது? எங்களுக்கும் சொல்லலனா அதுக்குள்ள வார்ம் அப்லாம் பண்றியா? இது ஃபுட்பாலுக்கான எக்சர்சைஸ் கிடையாது, ஹைட் ஆகிறதுக்கான எக்சர்சைஸ். உனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கிடையாது? நான் இன்டர்நெட்ல பார்த்தேன். இது ஈஸி இல்ல, ஆனா வேலை செய்யும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நிஞ்சாஸ் என்ன சேலஞ்ச் கொடுப்பாங்கன்னு பயமா இருக்கு. அவங்க எது சொன்னாலும் ஜாலியா தான் இருக்கும். இல்ல அவ்வளவு ஒண்ணும் ஜாலியா இருக்காது. ஏன் அப்படி சொல்ற? நிஞ்சாஸ பத்தி தெரியாதா? அவங்க எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துப்பாங்க. அவங்களோட சேலஞ்ச்ல ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். பேசாம விளையாடணும் அந்த மாதிரி. அப்படி ஒரு சேலஞ்ச் கொடுத்தா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவல்ல. காமெடி பண்ணிட்டியோ? என்னால நம்பவே முடியல. என்ன ப்ராப்ளம் ஜோய்? இல்ல ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்டாப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் இருங்க பாரு. ஜோய் ஏன் ஒரு மாதிரி இருக்கா? யாரு வரான்னு பாரு. ஏய் ஜோய் வந்துட்டான்ப்பா. அவன் ரொம்ப பாவம் இல்ல? ஆமா சரியா சொன்ன. அவனுக்கு வந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது. நானும் தான். ஹலோ. ஏன் எல்லாரும் நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க? யார சொல்ற? எல்லாரும் தான் கவனிக்கலையா நீ? ஜோய் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் வந்தாச்சா? மறுபடியும் ஞாபகப்படுத்துற, நாளைக்கு மேட்ச் த டீமுக்கும் நிஞ்சாஸ்க்கும். சிவா, உன் சேலஞ்ச் என்னன்னு முடிவு பண்ணிட்டா எல்லாருக்கும் சொல்லிடு. ஓகே. நாளைக்கு மேட்ச்ல கோல் கீப்பர் கைகளை பயன்படுத்தாம பந்தை தடுக்கணும். என்ன சொல்றீங்க? அருமையான சேலஞ்ச். ஓகே தானே சாமி? சரி, ஃபீல்ட் என்னன்னு சொல்லுங்க. நாங்க இங்க விளையாட ஆசைப்படுறோம். நீங்க ஒத்துக்கிறீங்களா த டீம்? நோ ப்ராப்ளம். பெர்ஃபெக்ட். சேலஞ்ச் எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சு. நாளைக்கு சரியா 2 மணிக்கு எல்லாரும் இங்க சந்திக்கலாம். கோலிஸ்க்கு நாளைக்கு மேட்ச் சுவாரஸ்யமா இருக்க போகுது. எல்லாருக்கும் உன் மேல தான் இருக்கும் ஜோய். நீ தான் லீக்ல பெஸ்ட். நான் யார்கிட்டயும் கேட்கல. என்ன தனியா விட்டுடுங்க. என் விளையாட்டு எனக்கு விளையாட தெரியும். என்ன? ஆமாமா, அவன் தான் உலகத்திலேயே சிறந்த கோல் கீப்பர். ஏன்னு எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ற? உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. வேடிக்கையா இல்ல? அவங்கள கண்டுக்காதீங்க. வாங்க போலாம். டேக் காத்துட்டு இருப்பான். ஆனா ஜோய் என்னாச்சு? எப்படி பயந்து ஓடுறான் பாத்தீங்களா? ஜோய் சரி, இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் ஜோயவை சுத்தி தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட். கேமே அவன் கையில தான் இருக்கு. எல்லாரும் மாத்தி மாத்தி அடிங்க. ஜோய் அதை தடுக்க முயற்சி பண்ணுவான். எல்லா பாலையும் நீ தடுக்கணும். முயற்சி பண்றேன். சமி நீ ஆரம்பி. இப்ப அடிக்கிறேன் பாரு ஜோய். கையை புரிஞ்சது. கையை பயன்படுத்த கூடாது. கையை பயன்படுத்த கூடாது. கையை பயன்படுத்தல. இது அவ்வளவு சுலபமா இருக்கும் தோணலையே. ஈனஸ் நீ ஷூட் பண்ணு. என் தலை. ஜோய் உன் காலை பயன்படுத்து. எப்படின்னு புரியல. உதவி பண்ணுங்க. அடடா, சரி பிரேக் எடுத்துக்கலாம். பாவம் ஜோய் ரொம்ப சுதப்புறால. என்ன ஜோயே, பலமா அடிபட்டுருச்சா? இல்ல பரவாயில்ல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து எல்லாரும் அட்வைஸ் கொடுக்கறாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் அட்வைஸ் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அதுவும் சரிதான். வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். சாமி லூனா நீங்க சைடுல இருந்து ஷூட் பண்ணுங்க. அப்புறம் இனஸ் கிரெக் நீங்க சென்டர்ல இருந்து ஷூட் பண்ணுங்க. இதை எப்படி கையை உபயோகிக்காம தடுக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். ஓகே ஓகே. சிசர் கிக். போயிடுச்சு. ஸ்கார்பியன் கிக். தலையை வச்சு தடுக்க சொன்னேன், மூஞ்சில்ல. என்னாச்சு உனக்கு? உன்னோட காலை பயன்படுத்தணும்னு கூட உனக்கு தெரியலையா? இப்படி சொதப்புற? எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, விடுங்களேன். நீங்களாம் சொதப்பினதே இல்லையா என்ன? ஓகே பேசுறத குறைச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம். பேசாம 2 பேருக்கு 2 பேரா விளையாடுவோம். அதான் சரியா இருக்கும். அப்பதான் ஜோயை மட்டும் பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்காது. அப்பாடா, இப்ப கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். லூனா கிரேக்க பாத்துக்க, நான் ஈனஸ பாத்துக்கறேன். ஓகே. சாரி லூனா. ஹே, பாத்தீங்களா நான் கையை பயன்படுத்தல. இதுதான் உனக்கு சரியா இருக்கும் ஜோயே. சரி பிரேக் எடுத்துக்கலாமா? என்ன நீ வளர்றதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் ஆயிது? ஆமா நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு வாரத்துல 1 இன்ச் வளர்ந்துருவ போல இருக்கு. ரொம்ப தான் ஓவரா போற. இன்டர்நெட்ல போட்டிருக்கு அவன் ஒரு மாசத்துக்கு 4 இன்ச் வளருவானா தெரியுமா? வாய்ப்பு இருக்கலாம் லூனா, ஆனா இதெல்லாம் நிச்சயம் கிடையாது. இன்டர்நெட்ல வர எதையுமே கண்மூடித்தனமா நம்ப கூடாது. ஆமா இன்டர்நெட்ல எதுவும் உண்மை இல்ல. யாரு ஜோய்யா சொல்றான்? இவங்களுக்கு இங்க என்ன வேலை? அவங்க நிச்சயமா நம்ம விளையாடுறத வேடிக்கை பார்க்க வரல. அதுக்கு தான் வராங்க. க்ரீனாக்கு பால தடுக்க தெரியாதா, அதனால தான் ஜோய் ஆடுறத பார்க்க வந்திருக்கா. ஏன்னா நம்ம ஜோய் தானே சிறந்த கோல் கீப்பர். நீ கரெக்டா சொன்ன. நாங்க ஜோய்ய தான் பார்க்க வந்திருக்கோம். எல்லாரும் காலையில இருந்து அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் கேள்விப்படலையா? எப்ப பாரு கேள்விப்படலையான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜோயி ஒரு மோசமான சீட்டர். என்ன சொல்ற நீ? அப்படிலாம் பேசாதீங்க. இப்படிலாம் ஏன் பேசுறீங்க? உண்மையை தான் சொல்றேன். போதும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் சைட்ல ஒரு வீடியோ போஸ்ட் ஆயிருக்கு. யாரும் அதை பார்க்கலையா? ஆமா உலகத்துல உங்களை தவிர வேற எல்லாரும் பார்த்திருப்பாங்க போல இருக்கு. என்ன வீடியோ? ஜோயி எப்படி எல்லாரையும் சீட் பண்ணாங்கற வீடியோ. என்ன ஜோயி, உன் வீடியோவை நீ பார்த்தல்ல? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியல. உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு அவன் எப்படி பயந்து போய் நிக்கிறான் பாருங்க. என்ன ஜோயி? சீட்டர். போதும் நிறுத்துங்க. இங்க இருந்து போங்க, நாங்க பிராக்டிஸ் பண்ணனும். போறோம் உன் கூட எங்களுக்கு என்ன வேலை? நீ ஒரு பெரிய சீட்டர்.
இதோ இதுதான். இந்த வீடியோவை இன்னைக்கு காலையில எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் சைட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் ட்ரெயின்ல வரும்போது தான் இதை பார்த்தேன். என்ன போட்டிருக்கு? ஜோய் ஒரு மோசமான சீட்டர். ஆனா யார் இதை நெட்ல போஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள பத்தின டீடைல்ஸ் எதுவும் இல்ல. கோல் லைனை தாண்டி வந்ததுக்கு அப்புறமும் நான் அதை தடுத்தேனா? ஆனா அது உண்மை கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, பாப்லோ தான் அந்த ஷாட் அடிச்சான். மேஜிக்ஸ்க்கு எதிராக நம்ம விளையாடிக்கிட்டு இருந்தோம். லைனுக்கு முன்னாடியே நான் பாலை தடுத்தேன். இந்த வீடியோவை நமக்கு ஏத்த மாதிரி நம்மளால ஆல்டர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நிச்சயமா வீடியோஸை எடிட் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும். கரெக்ட். எப்படி பார்த்தாலும் இமேஜ் ரொம்ப பிளரா இருக்கு, சரியா பார்க்க முடியல. இந்த வீடியோ எதையும் நிரூபிக்காது. இத பாக்குற அத்தனை பேரும் இதான் உண்மைன்னு நம்புறாங்க. நேத்து வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லா எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் பிளேயர்ஸும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கூட வதந்தியை நம்பி உன்னை சந்தேகப்படுறாங்க. காலையில இந்த வீடியோவை பார்த்ததா நீ சொன்னல? ஆமா. கமெண்ட் பண்ணிருக்காங்களே, அவங்களையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. புனை பேரை வச்சுதான் எல்லாரும் எழுதுவாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கோழ பசங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ தப்பு பண்ணாத வரைக்கும் நீ தைரியமா இருக்கலாம். சொல்றதுதான் சரி, இதெல்லாம் மறந்துரு. சொல்றது ஈஸி. நான் எப்பவுமே ஏதாவது விஷயத்த மறக்கணும்னு நினைச்சா நான் உடனே எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் ஆடுவேன். அப்ப மனசு நிம்மதியா இருக்கும். நானும் தான். உண்மைதான். ஓகே, பிராக்டிஸ் பண்ணலாம். குட். இந்த தடவை ஒவ்வொருத்தரா இந்த கோலை பாதுகாக்கிறதுக்கு வரணும். எதுக்கு? நாங்க யாரும் கோல் கீப்பிங் பண்ண போறது இல்லையே. ஜோய் தான் பிராக்டிஸ் பண்ணணும். நாங்க எதுக்கு தேவையில்லாம பிராக்டிஸ் பண்ணணும்? கைப்படாம பாலை எப்படி தடுக்கணும்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களை பார்த்து ஜோயை நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம்ல. சரி, நான் தயாரா இருக்கேன். தைரியமாடி. சரிதான் அடிக்கிறேன். இப்ப நான் சாமி. பாத்தியா ஜோய், கரெக்ட் டைம்ல ஜம்ப் பண்ண உன்னால ஈஸியா முடியும். புரிஞ்சுதா? உன்னோட மூமெண்ட்ல ஃபோர்ஸையும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி. ஓகே, எனக்கு புரியுது. அப்புறம் உன்னோட ரைட் இல்ல லெஃப்ட் கால நீ பயன்படுத்தலாம். அதுவும் இஷ்டம். எது உனக்கு வசதியா இருக்கோ. உனக்கு பேலன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீ எந்த மாதிரி மூவ்மெண்ட் வேணா பண்ணலாம். உனக்கு ஈஸியா இருக்கும். தோ எப்படி கூட. இது ஒரு ஸ்டைல். பால் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கும். நீ எப்படி வேணாலும் விளையாடலாம். என்ன ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீ தயாரா இருக்கல்ல? இனேஸ் சூப்பர் சமி. இப்ப மூவ்மெண்ட்ல ஃபோர்ஸ பயன்படுத்தணும். அப்படிதான் ஜோயே, இப்பதான் உனக்கு நல்லா பிராக்டிஸ் ஆகுது. நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் பால்? எனக்கு ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. பெட்டிஷனா? என்ன பெட்டிஷன்? இந்த டீம் டோர்னமெண்ட்ல இருந்து வெளியேத்தணுமா? வாய்ப்பே இல்ல. சீட்டிங் பண்ணதுக்காக. என்னால இதை நம்பவே முடியல. ஓகே டார்க் சைட், இந்த பெட்டிஷனை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்ததை இப்ப சொல்லலாம். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க டீம்ல இருந்து 5 பேரை தவிர வேற டீம்ல இருந்து யாருமே சைன் பண்ணலையே. அதனால என்ன? அதனால என்னவா? எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு தான் யார் விளையாடணும்னு சொல்ற அதிகாரம் இருக்கு. நாங்க எல்லாரும் இத சேர்ந்தவங்க தான். ஆமா, ஜோய் ஒரு சீட்டர். இந்த டீமை நீங்க விளையாட அனுமதிக்க கூடாது. ஒரு டீம் தன்னிச்சே இன்னொரு டீமை வெளியேற்ற முடியாது. மெஜாரிட்டிஸ் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் ஏத்துக்க முடியும். அவ்வளவுதானே? முதல்ல அதை என் கிட்ட கொடுங்க. யாரெல்லாம் இதுல சைன் பண்ண விரும்புறீங்க? ஜோயை சீட் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பயப்படாம சைன். உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? வீடியோவே இருக்கு. கோல் லைனை தாண்டி ஜோய் பால் பிடிச்சது இதுல தெளிவா தெரியுது. நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே இத பாத்துருக்காங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா என் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். என்ன ரெஃபரியா நான் தான் இருந்திருக்கேன். உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல பால். ஏன்னா நீங்க இதை சைட் லைன்ல இருந்து பாக்கல. ஜோய் நேர்மையா இருக்கணும். அவன் தெரிஞ்சாத கோல் இல்லன்னு சொன்னான். அதனால தப்பு அவனோடதுதான். ஆனா லைனை தாண்டி பால் போகல. போய் சொல்லாத. நீ பணத்தை நாங்க எல்லாரும் பார்த்தோம். மேஜிக்ஸ் நீ ரொம்ப நல்லா ஏமாத்திருக்க. இப்போ என்ன சொல்றீங்க? அதுக்கு வாய்ப்பே போன கிடையாது. வாரம் டெல்டோராவே நீ இதே மாதிரி ஏமாத்திருக்க. அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்க எதுவும் பார்த்ததே இல்ல. போதும் பேசுனது. எல்லாரும் அமைதியா இருங்க. நான் ஃபீல்ட்ல இருக்கும்போது இப்படி ஒரு தப்பு நடக்க விட்டுடுவேனா? இது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தான். இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. என்ன? ஆனா இதோட இந்த பிரச்சனையை விடுங்க. நிஞ்சாஸ், நாளைக்கு விளையாட விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. நோ ப்ராப்ளம். இந்த வதந்திகள் எங்களை பாதிக்காது. விளையாட நாங்க தயாரா அது இருக்கோம். போதும். டார்க் சைடை தவிர வேற யாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால பிரச்சனை தீர்ந்தது. அதனால நாளைக்கு பிளான் பண்ண மாதிரி கேம் நடக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். வாங்க நம்ம முதல்ல இந்த இடத்தை விட்டு போலாம். நாம சொன்னா இவங்க யாரும் நம்ப எல்லாம் மாட்டாங்க. முடிஞ்சது. நாம வேற ஏதாவது போய் வேலையை பார்க்கலாம். என்ன ஜோயே, இப்ப எப்படி இருக்கு உனக்கு? மைண்ட் ஃப்ரீயா இருக்கா? ஆமா ஆமா, இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அச்சச்சோ, அவசரப்பட்டு வாயை விட்டேனா? மறுபடியும் வந்துட்டாங்க. என்ன இப்ப ரொம்ப சந்தோஷமா? நீங்க சொன்ன பொய்ய பால் முழுசா நம்பிட்டாரு. நாங்க ஒண்ணு போய் சொல்லல, அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா யாருமே உங்களை நம்பல. அது தெரியுமா உங்களுக்கு? ஜோய் முகத்தை பாருங்க. அவன் ஒரு சீட்டர்னு அவன் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு. முன்ன விட குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கு. ஜோய் நல்லவ மாதிரி நடிக்கிறான். பால் கோல்குள்ள போச்சு, ஆனா போகாத மாதிரி அவன் நடிச்சான். ஏன்னா அப்பதானே அடுத்த டீமுக்கு பாயிண்ட் கிடைக்காது. ஜோய்க்கு பிடிச்சாத அந்த பால கோல்குள்ள போக விடுவான். பால் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா உண்மை எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். நீ ஒரு சீட்டர், உன்னை யாருமே நாங்க நம்ப மாட்டோம். சரியா சொன்ன. நாளைக்கு மேட்ச்ல எனக்கு பதிலா வேற யாராவது கோல் கீப்பிங் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஜோய். அது கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் நான் சீட்டர்னு சொல்றாங்களே, அவங்க முன்னாடி எப்படி விளையாடுறது? டார்க் சைட் தேவையில்லாம பேசுறாங்க. நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். விளையாட்ட பாக்குற எல்லாருக்குமே தெரியும். பாலுக்கு உண்மை தெரியும். அது போதும். யாருமே பெட்டிஷன்ல சைன் பண்ணல. டார்க் சைட் வேணும்ட்டே உண்டாக்குனா கட்டுக்கதை அது. நீ கவலைப்படாத. ஆமா, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நாளைக்கு யாருமே இத பத்தி பேச மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஆமா, நாளைக்கு அப்படி நடக்காது.
பொதுவா வதந்திகள் அவ்வளவு சீக்கிரமா அடங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சீட்டர் கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல, எங்களுக்கும் தெரியும், பாலுக்கும் நல்லா தெரியும். எனக்கு இது ஆராயணும்னு தோணுது. என்ன டார்க் சைட் வேணுட்டே இப்படி வதந்திகளை பரப்பி விட்டுருக்காங்கன்னு தோணுது. நிரூபிக்கணும். வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். இதோட இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இதுக்கு மேல உங்களால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. லீக்ல வேற யாரெல்லாம் உங்க கூட விளையாட தயாரா இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். நான் கண்டுபிடிக்கிறேன். பாஸ் பண்ணு, பாஸ். ஹே வால்டர், ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி கேம் விளையாடலாமா? ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் விளையாடலாமே. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜோய் சீட் பண்றதா எங்க கிட்ட சில பேர் சொல்றாங்க. அதனால என்ன? ஜோய் சீட்டர் கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல. இருக்கலாம், ஆனா இருந்தாலும் இதெல்லாம் கிளியர் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு தோணுது. உங்க பிரச்சனையை நாங்க பெருசாக்க விரும்பல. அதுவும் இல்லாம எங்க டீமுக்கு கெட்ட பேர் வந்துரும். அதான் காரணம். நீங்களாவது எங்க கூட விளையாட வருவீங்களா? எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா ஜோயை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்களே. அவனோட விளையாடினா எங்களையும் எல்லாரும் சீட்டர்ஸ்னு சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படின்னா அந்த வதந்திகளை நீங்களும் நம்புறீங்களா? மேஜிக்ஸ் அப்படி சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா நீங்க அப்படி சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்னாச்சு? யாருமே நம்ம கூட விளையாட விரும்பல. ஆனா ஏன் எல்லாரும் நான் ஒரு சீட்டர்னு நினைக்கிறாங்க. அதான காரணம்? இல்ல அப்படி இல்ல ஜோய். அதான் உண்மை. எனக்கு நல்லா தெரியும். யாரும் என் கூட விளையாட விரும்பல. யாரும் என்ன நம்பவும் தயாரா இல்ல. அப்படி இல்ல, நிறைய பேரும் கூட விளையாட விரும்புறாங்க. அப்படியா? அந்த நிறைய பேர் யாரு? உன்னோட டீம். நாங்க எல்லாரும் உன்னை நம்புறோம். பால் நம்புறாரு, டேக் நம்புறா. என்னால இப்படி விளையாட முடியாது. எல்லாரும் என்ன சீட்டர்னு சொல்றாங்க. அதனால நாளைக்கு நான் விளையாட போற கேம் தான் கடைசி கேமா இருக்கும். ஜோய், நீ அப்படி பண்ண கூடாது. இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. என்ன விட்டுடுங்க, நாளைக்கு பாப்போம். ஜோய், இந்த மாதிரி டீமை விட்டு வெளியே போக கூடாது. இன்டர்நெட்டை நம்பி யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஏன் எல்லாரும் இந்த மாதிரி கதையை கட்டுறாங்கன்னு தெரியல. இங்க பாரு, இன்டர்நெட்ல இருக்கிறத நிறைய பேர் கண்மூடித்தனமா நம்புவாங்க. கேள்வியே கேட்க மாட்டாங்க. லூனாவை எடுத்துக்கோ. அவ சொன்ன சைட்டை நானும் பார்த்தேன். வேகமா வளர்றதுக்கான வழிகளை அதுல போட்டிருந்தாங்க. ஆனா நடைமுறைக்கு அது ஒத்து வராது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் குடிக்கணுமா, நிறைய எக்ஸசைஸ் பண்ணணுமா. காமெடியா இல்ல? புத்திசாலி பொண்ணா இருந்தாலும் அவ அதை நம்புறா. ஜோய பத்தின இந்த வதந்திகளை ஆரம்பிச்சு விட்டது யாருன்னு தெரியுமா? சரியா தெரியாது. அந்த சைட்ல வீடியோவை யார் அப்லோட் பண்ணான்னு கூட தெரியாது. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு கூட தெரியல. கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மேல குறை சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அதனாலதான் அவங்க கோழைங்களா இருக்காங்க. அத பத்தி அதிகமா பேச எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நிலைமை கைய மீறி போயிடும். அது நமக்கு மன உளைச்சல கொடுக்கும். இப்பதான் ஜோய் எதுக்கு நாளைக்கு விளையாட வர மாட்டேங்கிறான்றது புரியுது. உண்மைதான். எல்லாரும் பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நாளைக்கு நீங்க எல்லாரும் அவனுக்கு உதவியா இருக்கணும். நீங்க கொடுக்கற தைரியத்தை பொறுத்து தான் நாளைக்கு அவன் விளையாடவே முடியும். வந்துட்டாங்கப்பா. ஒரு வழியா வந்துட்டாங்க. இப்ப மேட்ச் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஜோய் வர. அப்படியா? வராம்பர் சீட்டர். உனக்கு எப்படி இருக்கு ஜோய்? எப்பதான் கேம் முடியும்னு இருக்கு. உனக்கு துணையா நான் இருக்கேன். தைரியமா இரு. டீம்ல உள்ள எல்லாருமே உனக்கு துணையா தான் இருப்போம். ஆமா ஜோய். கவலைப்படாத. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் வந்து என்கிட்ட சொல்லு. புரிஞ்சதா? நிச்சயமா. ரொம்ப தேங்க்ஸ் டாக். 2 டீமும் வந்தாச்சா? இப்ப நம்ம மேட்ச் ஆரம்பிக்கலாமா? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், ஃபீல்டு ப்ரொமனேட் வரைக்கும் தான் இருக்கு. த டீமுக்கு லேபரண்ட் தான் கோல், நிஞ்சாஸ்க்கு லோவர் லெவல், எஸ்கலேட்டர் வரைக்கும். கோல் கீப்பர்ஸ் அவங்க இடத்துக்கு போங்க. வாங்க விளையாட்ட ஆரம்பிக்கலாம். விளையாட பாரு. கிரெக்கிட்ட பாஸ் பண்ணு. மார்பல் அவனை தடு. இங்க பாஸ் பண்ணு. தள்ள. இனஸ் பால் எனக்கு பாஸ் பண்ணு. அது நடக்காது. எனக்கு வழியை விடு. இனஸ் உன் பின்னாடி பாரு. ஜோய் இந்தா. சரி கவலைப்படாத. லூனா இந்தா. அவனோட கை பால தொட்டுச்சுல. ஆமா, நானும் பார்த்தேன். என்ன? மறுபடியும் அவன் சீட் பண்ணிருக்கோம். இல்ல, பால் நான் கையால தொடல. லூனா பாத்து. இப்போ என் திறமையை பாருங்க. சீக்கிரம் அவங்கள தடுங்க. டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். இந்த லூனா. இனஸ் இதோ. இரு, உதவி பண்ண நான் வரேன். நானும் வரேன். விட மாட்டேன். நான் தான் கோல் போடுவேன். அதையும் பார்க்கலாம். இந்த கிரெக். சிவா, அந்த பால தடு. காலக்கிட்ட. சொன்னா சின்ன பால படி. பால் எப்படியாவது பிடிக்கலாம். பெர்ஃபெக்ட். ஜோய் பால பிடி. அச்சச்சோ. நான் சீட் பண்ணனும்னு பண்ணல. தெரியாம கை பட்டுடுச்சு. கை பட்டுருச்சு. நிஞ்சாஸ்க்கு பெனால்டி. என்னது? ஜோய் என்ன ஆனாலும் இந்த தடவை கையை மட்டும் பயன்படுத்தாத. புரிஞ்சுதா? நிஞ்சாஸ் ஒரு கோல் போட்டுட்டாங்க. சீட்டர் சீட்டர் பாத்தியா? ஜோய் சீட்டர்.
கேம தொடரலாம். கமான் ஜோய், பாலை எடு, சீக்கிரம் போ. அதோ எடுத்துட்டு வரேன். கம் ஆன், பாஸ். ஓகே, இந்தா லூனா. இனஸ், இங்க பாஸ் பண்ணு. ஓகே, இந்தா. லார்ட் வரேன், பாத்துக்கோ. அந்த பால் உனக்கு இல்ல, அதையும் பார்க்கலாம். சூப்பரா பண்ண கிரெக். போய் கோல் பண்ணி யோசிக்காத. அவன் வர தயாரா இரு சிவா. ஓ நோ. The team ஒரு கோல் போட்டுட்டாங்க. நம்ம கோல் போட்டோம். மொபைல் பால். இனஸ், அவளை போய் தடு. இதோ லார்ட். மோர் பால் இங்க அடி. லூனா, அவனை தடு. நான் பாத்துக்கறேன். விடாத. நீ கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க ரெண்டு பேரால முடியாது, விட்டுருங்க. சமி, எப்படியாவது அவளை தடுத்துடு. இது நடக்காது. நீ இத பாத்துக்கணும் ஜோய். ஓ, என்ன இது? ஏன் என்னால முடியல? The Ninjas ரெண்டாவது கோலை போட்டாச்சு. அப்ப பேனோட பால விட்டால. ட்ரை பண்ணவே இல்ல. சீட்டோ, ஏன்னா என்ன பண்ணாலும் தப்பாவே சொல்றாங்க. அட ஜோய், பால் போட டைம் போகுது. இந்தா லூனா. கிரெக், பால் போடி. சரி. வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கறேன். சுண்டு, சீனஸ் வரா, பாத்துக்கோ. நோ ப்ராப்ளம். நான் பிடிச்சே தருவேன், உன்னை விட மாட்டேன். கனவு கழுட்டே இரு. லார்ட் சென்டருக்கு போ. நான் பாத்துக்கறேன், விடு. ஜோயை கையை பயன்படுத்தாத. Ninjas மூணாவது கோல் போட்டாச்சு. ஏன் அசையாம அப்படியே நிக்கிற? ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. என்ன ஜோயே இப்படி வேர்த்து போயிருக்க? எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. உனக்கு பேனிக் அட்டாக் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியாயிரு. கீழே உட்கார்ந்து நல்லா மூச்சை இழுத்து விடு. சரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பால், மேட்ச கொஞ்சம் நிறுத்தணும். ஜோயேக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அப்படின்னா the team தோல்வியை ஒத்துக்கணும். நாங்க அப்படி சொல்லல. அப்படி சொல்லல, ஆனா கேம் நடுவுல நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தினா நிஞ்சாஸ்க்கு அநியாயம் பண்ற மாதிரி ஆயிடும். எனக்கு புரியுது, கொஞ்சம் இருங்க. ஜோயேவை சீட்டர்னு சொல்லி பெட்டிஷன் வந்தது ஞாபகம் இருக்குல்ல? இந்த வதந்தி இன்டர்நெட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஸ்லை வீடியோ பத்தி சொல்லிட்டு இருந்தானே, அத பத்தியா சொல்ற? ஆமா, அது ரொம்ப மோசமா பரவிக்கிட்டு இருக்கு. ஜோயே சீட்டர்னு மாத்தி மாத்தி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களே பாருங்க. இப்ப எல்லாரும் அவனை சீட்டர்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு பேனிக் அட்டாக் ஆயிருக்கு. எனக்கு கவலையா இருக்கு பால். சரி, எல்லா டீம் கிட்டயும் நான் பேசணும். என்ன ஜோயி, இப்ப எப்படி இருக்க? தெரியல, எனக்கு தலை நல்லா சுத்துது. இங்க சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாள் முன்னாடி வரைக்கும் ஜோயை நீங்க மதிச்சீங்க. ஆனா இன்டர்நெட்ல அவனை பத்தி ஒரு தவறான செய்தி வந்த உடனே எல்லாரும் அவனை இப்ப திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆதாரமே இல்லாத ஒரு வீடியோவால எவ்வளவு பிரச்சனை வருது பாத்தீங்களா? ஒரு உண்மையான நட்புன்னா என்னங்கறத நீங்க மறப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்களை மன்னிச்சிரு ஜோயி, நீ சீட் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். நிச்சயமா பண்ணிருக்கலாம். நீங்க யாரும் ஜோயேக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசல. இன்டர்நெட்ல யாரு எந்த குப்பையை வேணாலும் போடலாம், அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களை மன்னிச்சிடுங்க, ஜோய்க்கு உதவ நாங்க தயாராவே இல்ல. எங்க டீம் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்னா நான் சீட்டர் கிடையாதுன்னு சொன்னப்ப நீங்க எல்லாரும் நம்புனீங்களா? நிச்சயமா ஜோய், நீ சீட்டரா இருந்த பல நாட்களுக்கு முன்னாடியே நாங்க அதை கவனிச்சிருப்போம்ல. ஜோய் சீட் பண்ணலன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? லீக்ல அவன் தான் சிறந்த கோல் கீப்பர்னு யாரெல்லாம் நம்புறீங்க? நான் நம்புறேன், அவன் சிறந்தவன். நானும் நம்புறேன். நானும் ஒத்துக்கிறேன். வாவ், பாத்தியா? நீ தனியாள் இல்ல ஜோய், உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாரு. நன்றி, நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். உனக்கு பரவாயில்லையா ஜோயே? தெம்பா இருக்கேன், நான் விளையாட ரெடி. என்னால முடியும். சாமி, நான் பாத்துக்கிறேன். லார்ட் வரேன் பாரு. வந்துட்டு முடிஞ்சா புடி. கிரேக், என் கூடவே வா. சரி சமி, கொஞ்சம் வேகமா வா. வரேன். டீமோட ஸ்பிரிட் என்னன்றதை இப்ப காட்டுவோம். இதோ நானும் வந்துட்டேன். ஓகே, இந்த டீம் யாருன்னு காட்ட போறாங்க. யார் அடிக்க போறா? இதோ வருது பார். The team ரெண்டாவது கோல் போட்டாச்சு. உன்னால முடியாது. இன்னும் நீ பாடம் கத்துக்கல. அப்படிதான், வேகமா போ. இதோ வரேன். ஜோய் பாத்து. எப்படி அடிக்கிற பாரு கோல. கலக்கல். இனி நீங்க தான் கோல் போடணும். கவலைப்படாத, லூனாவை நானும் பாத்துக்கறேன். லூனா பால் எடுத்துட்டு வா. இந்த புடி, இந்த அடி நான் பாத்துக்கறேன். சுண்டு சாமி தலை. சாமி பால் வருது பாரு. இந்த கிரேக் பால் தலை. The team மூணாவது கோல் போட்டாச்சு. 10 செகண்ட், நம்ம கோல் எடுத்தே ஆகணும். விட மாட்டேன். முதல் கோல் அடி. லூனா, ஹீனஸ் பால் வருது பாரு. ஓகே, சாமி இந்த பால் புடி. கேம் முடிய போகுது. சாமி கோல் போட்டு தரணும். கோல் அடி. The team நாலாவது கோலை போட்டுட்டாங்க. அவங்க ஜெயிச்சாச்சு. நாங்க ஜெயிச்சிட்டோம். திரும்ப நம்ம நிரூபிச்சிட்டோம். நாம சாதிச்சிட்டோம்.
எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். கவனமா கேளுங்க. வதந்திகளை பரப்புறது ரொம்ப தப்பு. தவறான வதந்திகளை பரப்புறதுனால மோசமான விளைவுகள் ஏற்படும். அதுக்கு சரியான உதாரணம் ஜோயி. இன்னைக்கு அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த மாதிரி தப்பான வதந்திகளை யாரும் பரப்பாதீங்க, புரிஞ்சுதா? என்ன சில ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ அவ்வளவுதான். இன்டர்நெட்ல நான் படிச்ச சைட்டே இனிமேல் நான் நம்ப மாட்டேன். வளர்றதுக்கு அதுல என்னென்னமோ போட்டிருந்தாங்க. எல்லாம் சுத்த வேஸ்ட். அதை நம்பி 3 லிட்டர் பால் குடிச்சேன். எவ்வளவு பண்ண தெரியுமா? கடைசியில வாந்தி எடுத்தது தான் மிச்சம். இப்பயாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம் லூனா. ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே யார பத்தி தப்பா சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நிஜமாவா? ஒரு வதந்தி வந்திருக்கு தெரியுமா? லீகோட பெஸ்ட் கோலி கண்ணாடியும் தொப்பியும் போட்டிருப்பானா? அது யாரா இருக்கும்? அது வேற யாராவது இருக்கும், நம்மால இல்ல. இல்ல ரொம்ப குழம்பாதீங்க. அது வதந்தி கிடையாது, அது உண்மைதான். நான் தான் பெஸ்ட் கோல் கீப்பர்.